அந்த நொடியை இப்போ நம்ம அடைஞ்சிருக்கோம். மதுரை 16 படத்துடைய இசைத்தட்டை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட மதுரை 16 படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். அந்த சினிமாவில் வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறது அப்படின்னும் பொழுது அங்கே டேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். பட் அதெல்லாம் தாண்டி சினிமா இல்லைனாலும் ரியல் வாழ்க்கையில் அவர் பக்கத்தில் இருந்து உட்காந்திங்கன்னா தெரியும், 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் சிரிச்சுட்டே இருப்பீங்க. அவரால் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லையும் காமெடியும் வந்து கொட்டாமல் அவரால் இருக்கவே முடியாது. மேடையில் இருக்க நாங்கள் எல்லாருமே அங்கே இப்படி தான் சிரிச்சுட்டு தான் இருக்கோம், அப்படியே சைலண்ட்டாக அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற இடத்த லைவ்லியாக எப்போவுமே வந்து வச்சுருக்கக்கூடிய மிக சிறந்த நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க. பட் அவ்வளோ அழகாக வாசித்த அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா, உனக்கெல்லாம் யாருமா சுமையான்னு பேர் வச்சது? செமையான்னு வச்சுருக்கலாம். இதெல்லாம் நீங்களாம் சுமையா இருப்பையா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுமையா அப்படின்னு நீ தான் நேரம் போயிருக்கோம், எனக்கு தெரியும். ஆமாம், அதனால் ரொம்ப வருஷமாக அவங்களோட ஷோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன், என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோவாக இருந்தால் என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோவாக இருந்தால் பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்துங்க மியூசிக் தியேட்டரை பாருங்கள், ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்கார். அங்கிட்ட கேமராமேனை பாருங்கள், அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட்டு அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கார். அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்ரு பாருங்க. எடிட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா, 5 கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க, இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரையும் தலையிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறோம், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும்? சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லிடுங்க, 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 கூட்டினா எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்கள், அவ்வளோ வர வச்சுருவோம். எங்கே தூக்கணும்னு சொல்லுங்கள், தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்கடான்னு பார்த்தா இல்லைங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிடுச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்ப ஃபேமிலியோடு திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க, ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதனால் எடிட்டர் கையில் தான் இருக்குது. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள், இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணுற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து எடிட்டர் நினச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப அழகாக எடிட்டிங்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பாருங்கள், அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்கே இருக்காரு பாருங்க ஒருத்தர் பின்னாடி. சார் எழுந்திரிங்க சார். இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்கார், ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி இல்லை எல்லாருமே ஹீரோட்டானே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி, இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கோம். ஆக்சுவலாக ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு, டைரக்டர் பேர் ஜானு, எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டேன், எல்லாம் மாமன் சித்தப்பேன் பெரியப்பேன் அண்ணமே சித்திமே. வெளியால் கூப்பிட்டா பைசா கொடுக்கணும்ல, அதனால ஒரே ஃபேமிலி குடும்ப விழாவாக எடுத்துட்டாங்க. அதை மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம் கால் ஊத்து அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பியை வந்து நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன்,
தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே படத்தில் பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்குறேன் தம்பி அப்படின்னேன். இதை பக்கத்தில் வந்து ஒட்டுக்கிட்டு அம்புட்டு வரும். முதல்ல வந்தவுடனே எல்லாம் தளபதி தளபதின்ட்டாங்க. முதல்ல சொன்னது நான் தான் தம்பி. ஆமாம் ஆமாம். அதனால் விஜய் அப்படியே நான் அவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன். லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கடா அப்படின்னு அந்த செயினை தூக்கி வெளியே விட்டேன். ஏன்னா தளபதி பண்ணுற நிறைய படங்களில் வந்து நாங்கள்லாம் பார்த்து ரசித்த படங்கள்லாம் லவ் டுடேயில் அந்த செயின், அந்த ஸ்பெக்ஸு, அதே மாதிரி ஸ்ப்ளெண்டர்னால் வந்து காதலுக்கு மரியாதை, இப்படிலாம் நிறைய ஐடென்டிஃபையான படம்லாம் இருக்குது. உடனே செயின் தூக்கி வெளியே போட்டேன். சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு. ஆனால் எடிட்டிங்கில் ஒரு 2 இடத்துல எடிட் பண்ணால் விட்டீங்க. தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் பிடிச்சிவிட்டேன். நைஸாக கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மூமெண்ட்டை விட்டியாடான்னு. சத்தம் போட்டு சொல்லாங்கண்ணே, பேசாமல் இருங்கண்ணே அப்படில. அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும். இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும். எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ, அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா. உன்னை எஸ்ஏசி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்தில் என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த பையன் பேரும் பாருங்க விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி தன்னுடைய மகனை படத்துடைய ப்ரொடியூசர் 2 பேருமே இணைந்து தன்னுடைய மகனை ஹீரோவாக லான்ச் பண்ணுறது மூலமாக லட்சியத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சினிமாவை தேடி ஒரு புதிய பாதையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹீரோக்கு வந்து அது நிச்சயமாக வெற்றி பாதையாக அமையும் அப்படின்ட்டு வாழ்த்தி மதுரை 16 படத்துடைய கதாநாயகன் ஜெரோம் விஜய் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இருக்கட்டும். வணக்கம் எல்லாருக்கும். ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட கிராட்டிடியூட், என்னோட நன்றியை எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறேன். மூவியில் நடந்தது சொல்லி. கூடையே பழங்கினிய செவ்வாழ, நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கனவுல நான் வந்திருக்கலாம். இல்லை பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகும்போதாவது நம்ம கூட நம்ம ஏரியா பைய ஒருத்தர் இருக்கானேன்னு கனவுல வந்திருக்கலாம். இல்லை எடுத்து முடிச்சதுக்கப்புறமாவது ஏதாவது ஒரு 2 காமெடியை போட்டு விடலாமல் கூட அப்போ கூட என்னை யோசிச்சிருக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வீட்டுக்கு வந்த பார் செவ்வாழை. ஆனால் அங்கேயெல்லாம் நீ நல்லா தலையா தமிழில் பேசின, உன்னை நம்பித்தலையா வந்தேன். இங்கே வந்தவளே படக்கல் இங்கிலீஷில் வச்சுக்கிட்டேயா, எவ்வளோ பெரிய ஆளியாளி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா ஸோ நான் வந்து என்னோட டேரக்டர் ஜானனன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜானனை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்பா அந்த மாதிரி என்னதுன்னு என்னோட சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியுன்றேண்ணே. என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஜானனனை தெரியும். இந்த மாதிரி அப்பாவோட ஸ்டூடெண்ட்டாக அப்பாவோட கலீகா பார்க்கும் போதே இந்த மாதிரி ஆர்பிஎஸ் அண்ட் யூரிடேஸ் படத்தில் ஆக்சுவலி நானே ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருப்பேன் அவங்க மேக் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிமில். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். ஸோ நல்ல ராப்போர்ட் எல்லாருக்கூடையும். அதுக்கடுத்து என்னோட கேமராமேன் ரிஜ்வான் ப்ரோ, அவர் கூட வந்து அப்போ தான் கற்றுக்குறோம் அந்த ஃப்ரேமில். இப்படி தான்டா பார்க்கணும், இப்படி தலையை குனிடா, இப்படி தான்டா பார்க்கணும் அப்படின்ட்டு. அவர் கூட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு, அந்த ஸ்டேஜிங் ஒர்க் எல்லாமே புதுசாக சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்க. அதுக்கடுத்து என்னோட மியூசிக் டைரக்டர். அதாவது எப்படின்னா, இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஆக்டராக வேலை பார்த்ததை விட வந்து ஒரு அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்தது தான் ஜாஸ்தி. எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்லேயும் வந்து நிறையா நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது வேற பாதி. நான் ஒரு 3/4 ஒரு மியூசிக் டைரக்டராகவே ஆயிட்டேன் அவர் கூட நான் உட்காந்து. அதுக்கடுத்து என்னோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ கூட நாங்கள் நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கட் ஒர்க் எல்லாமே போய் அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கடுத்து என்னோட சார், இவர் தான் வந்து ஆக்சுவலி நான் எடிட்டிங் படிச்சிருக்கேன் என்னோட சார்கிட்ட, மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு. சார் தான் வந்து படத்தோட கலரிஸ்ட். எல்லா ஒர்க்குமே பக்காவாக போய் செம்ம ஷார்ப்பாக போச்சு இவங்க கூட. அதுக்கடுத்து என்னோட கோ ஆக்டர்ஸ் ரிஷி, விமல், 2 பேருமே வந்து பயங்கரமான டான்ஸிங் இன்ஃப்ளூயன்சஸ். ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித்.
சூப்பராக இருந்துச்சு அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து எங்கள் படத்தோட ஹீரோயின் நிவேதா. அண்ணன் வேண்டுகோள்னால் என்னுடைய ஹீரோயின் நிவேதா தினேஷ். அவங்க கூடயும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ஆக்டிங்ண்ணே. ஸோ வந்து வந்திருக்கிற இந்த சீஃப் கெஸ்ட் ரோபோ சங்கர் அண்ணன், ராஜன் சார், மிச்சம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. பேரரசு சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜார்ஜ் விஜய் மாமா வந்து இப்போ தான் தெரியும் ரீசெண்டாக. ஆனால் முன்னாடி இருந்தே விஜய் டிவியில் வந்து ரோபோ சங்கர் அண்ணன் மாமா எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி, அப்பா சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ வந்து அதை பார்க்கும்போது பயங்கரமாக ஃபன்னாக தான் இருக்கும், செம காமெடியாக இருக்கும். ஸோ எங்கள் படத்தில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பிக்கிறோம். ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கே நம்ம ஆளுக்கு கால் ஷீட் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட்டு. கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் கேரக்டருக்குள்ளே நாங்கள் ஊறி டுவெல் ஆகி அப்படி போகணுன்றதெல்லாம் இல்லை. நாளே சண்டை காய்ச்சி அடித்தாதான் வேலைக்காகுன்றார் அவர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து நானும் என்னோட கோ ஆக்டர் ரிஷியும் இருக்கோம். எங்களுக்கு தான் வந்து ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கேமரா, நியூ ஆக்டர்ஸில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்ட அடித்து பறக்கிறோம், இங்கிட்ட அடித்து பறக்கிறோம். என்னடா நாள் இப்படி இருக்குது வேலை அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்னென்னா எங்களோட கேமராமேன் அப்போ தான் சவுதி அரேபியாவிலேருந்து வராப்பில். அவர் ஜெட்லாகில் ஒரு பக்கம் பறக்கிறாரு. ஸோ வந்து அது ஒரு பயங்கர கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் டே. பட் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து என்ன எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, இந்த திங்கை எப்படி பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணணுன்ற இருக்கிற பேனிக்கை விட கொஞ்சம் பேஷண்ட்டாக காமாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலான்னு தான் இது நான் கற்றுக்கிட்டது. அண்ட் டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணணும். எல்லாரும் மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. பிறகு ஆடியோ லான்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ குடும்ப பாங்கான கதைகள் ப்ளஸ் மாஸ் படங்கள் அப்படின்னாலே நமக்கு கொடுத்தது பேரரசு சார் தான். பேரரசு அப்படின்றது ஒரு பெயர் அல்ல, மாஸ் திரைப்படத்திற்கான வரையறை அப்படின்னு தான் சொல்லணும். சார் படத்தை வாழ்த்து. ஒரு வழியா மைக்கு கொடுத்துட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலி நானும் மதுரைக்காரர் தான். ஆமாம், முதல்ல சரவணன் வந்து அப்படி வந்து கூப்பிட்டாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி காலைல ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வரலேன்ட்டேன், இன்றைக்கி இல்லை ஊருக்கு போகிறோம்ப்பான்ட்டேன். அப்புறம் திருப்பி சொன்னார், சார் எல்லோரும் மதுரைக்காரங்க சார். சரி மதுரைக்காரன் சொல்லும்போது அந்த பாசக்காரங்க இல்லை, சரி வந்துருச்சு. சரி நாளைக்கு காலைல ஊருக்கு போய்க்குவோம் அப்படின்ட்டு நினச்சேன். பேசி முடிச்சு கிளம்பிடலாம் போல இருக்கு. ஆக்சுவலி இந்த விழாவை வந்து நீ மதுரையிலே வச்சிருக்கலாம் சார். ஏன்னா இங்கே நான், ராஜன் சார், அன்பு செல்லியன் சார், நீங்கள் உங்களுக்கு சேர்க்க மாட்டேன், எல்லாம் பங்கு வேறு மாதிரி கேஸாக இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நீங்கள், நம்ம தான் இங்கே சென்னையில் இருக்க ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற மேலே இருக்க எல்லாருமே மதுரை கோஷ்டி. இங்கே அவங்க கூட வந்து வாழ்த்து வந்திருக்கு பாதி பேர் மதுரை கோஷ்டி, எல்லாம் கோஷ்டி தான். அப்போ இது எதுக்கு நீங்கள் இங்கே வைக்கிறிய? நீங்கள் அங்கேயே வச்சு தான் செலவு மிச்சம் உங்களுக்கு. நாங்கள் கொஞ்சம் பேர் தானே அங்கே வந்துருக்கோம், வேனில் போய் பஸ்ஸை பிடிச்சி எங்களை ஏற்றி வந்துடலாம் இங்கே. அதனால் நல்ல எல்லாம் குடும்ப விழா அப்படின்னாங்க. அது அப்படியே இருக்குது. ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. மேடம் சொன்னாங்க, பிடிச்சி மேடம். ஆமாம், திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி இப்படிலாம் எடுத்து மதுரையில் விட்டுட்டீங்களே அப்படின்னாங்க. லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அப்போ மதுரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம். ஆனால் இது பரவாயில்ல, நீங்கள் வந்து மதுரை 16
அது போதும் 18 ஏகப்பட்ட இருக்குது. இப்போ மதுரை 60ன்னு வச்சுருக்கணும், எல்லாம் அவ்வளோ இருக்குது இங்கே. ஆள் கணக்கு பாரி எண்ணி வச்சுருக்கலாம் நீங்கள். ஓகே, இங்கே 16 ராசி தான். 16 வயதுலே வருஷம் 16, இப்போ மதுரை 16. ஓகே, ஊர் நாள் ராசி தான், 16 நாள் ராசி தான். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் நான் பாராட்டணும்னா கேமராமேன் ரிஜுவான் சார். சூப்பர் சார். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் எங்கே ஒரு ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன். ரோட்டில் வந்து ஈரமாக இருக்குன்னா அந்த ஈரத்தை உணர முடியுது எங்களால். கரெக்டு தானே? அதுதான் கேமரான்னு இருக்குது. ஒரு கத்தி, அது பல வகையில் மதுரைக்காரங்களில் பல வகையில் கத்தியை கட்டுவாங்க. ஆமாம், கசாப்பு வெட்டுற கத்தி, கோழி வெட்டுற கத்தி, ஆளை வெட்டுற கத்தி, டிசைனாக இருக்கும். எடுக்கும்போது தெரிஞ்சுவோம், ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு, ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு, இது விறகு வெட்டுறதுக்கு. இப்படியே அந்த கத்தியே விதவிதமாக வச்சுருக்கோம் மதுரைக்காரங்க. நம்ம அங்கே பழகுனாலும் நம்ம தெரியுது நம்மளுக்கு. அது மாதிரி ஒரு கத்தியை எடுக்கும்போது அந்த கத்தியோட அந்த கூர்மை எங்களுக்கு பயம் வரணும். அந்த கத்தியை கைப்பட்டால் வெட்டிடுமோன்ட்டு. அதை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க சார் 2 மணி நேரத்தில். அப்புறம் மியூசிக் இது என்னென்னா, இந்த மற்ற எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. முழுக்க சினிமா இங்கே கோடம்பாக்கம் வாசனையே இல்லாமல் முழுக்க மதுரை மண் வாசனையோடு எல்லா டைரக்டரு, கேமராமேன், மியூசிக் டைரக்டரு, நடிகர், இந்த கதாநாயகி, அது மற்ற பொண்ணு மாதிரியே இருக்குது. இங்கே நம்ம மற்ற படத்தில் பார்க்கும்போதெல்லாம் மற்ற பொண்ணு மாதிரி இருக்கும். இது பார்த்தா அத்தை பொண்ணு மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கதாநாயகி நினைக்கல. சரி ஓகே, புடிச்சர் வீட்டில் சொந்தக்கார பொண்ணு கூட்டி வந்துருக்காங்க உங்களுக்கு நினச்சேன். இங்கே சொல்லும்போது தான் அவங்க பார்த்தா அவ்வளோ கருப்பா கலையா. ஆமாம், ஊரில் பழங்காமல் வந்துடுச்சு. அப்போ சைட் அடிச்சு தெரிஞ்சுக்கோம்ல கோயிலில், அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஹீரோ ஜோரம் விஜய். ஜுரம் எங்களுக்கு ஜுரம் வந்துடுச்சு. இப்போ நிறைய ஹீரோக்கு ஜுரம் வந்துடும். இப்போ என்னடா கொடுத்து ஆள் இறக்கிட்டாங்களேன்ட்டு. நிறைய படங்களில் பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் மதுரைக்காரன் நடிச்சிருக்காங்க. நான் யாரா மதுரைக்காரன்டா அப்படிம்பாங்க. ஏய் மதுரைக்காரன்டி என்பாங்க. எனக்கு மட்டும்தான் மதுரைக்காரனாக இருக்கும். மூஞ்சில் மதுரை தெரியாது எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு மதுரைக்காரன்னு சொல்லும்போது அந்த முகத்துலேயும் அந்த மதுரை கலை இருக்குல்ல, அவ்வளோதான் மதுரைக்காரனாக தான் எங்களை உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. மற்ற ஹீரோவாக தான் பார்ப்போம் நாங்கள். டைலாக்கு மதுரைக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். நம்மள வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறையா இருக்குது. நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்ல வேணாம், ஒரு தனி ட்ராக்கில் வரட்டுங்கிறேன். விஜயகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். அருண் விஜய் அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. விஜய் சேதுபதி, இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு, விஜய் சேதுபதி ஒரு ரூட்டு, அதே மாதிரி நீங்கள் ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க. அப்புறம் இந்த யூனிட்டு 1980 ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு. மிகப்பெரிய ஹிட், 1 வருஷம் ஓடிச்சு. அதில் எல்லாம் புதுசு. இதே மாதிரி தான் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் ப்ரொடியூசரு புதுசு, டைரக்டரு புதுசு, எடிட்டரு புதுசு, நடிகர் எல்லாமே புதுசு. ஒருத்தரோட பழைய முகம் இல்லை. அப்படி ஒரு படம் வச்சு அதில் தான் இன்றைக்கி நம்ம தலைவர் டிஆர் அதில் புதுசு. இன்னைக்கு எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் ஒருதலை ராகம். அதே மாதிரி
இந்த மதுரை 16 எல்லாமே புதுசு. ஆனால் பண்ண போது ரவுஸ். அப்போ சம்பளம் பஞ்சு போடுவோமே என்ன, அதனால கூட போகுது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ். இந்த டீயரை சொன்ன உடனே வருது இப்படியே. அதனால் அப்புறம் பவுஸு. அதுக்கப்புறம் நீங்கள் சார் பிடிச்சது சார் ரொம்ப ஃபுல்லாக ஏஐபி கிடக்கு ரோபோ. நீங்கள் ஒரே ஊருக்காரங்க, ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க, நிறைய விஷயங்கள் வெளியே மறைச்சிட்டாரு, நாகரிகங்கரி மறைச்சிட்டாரு நிறைய. அப்புறம் தனியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஓகே, நான் ஒய்ஃப் வேறு இருக்காங்க. மதுரை வேறு, மதுரைனாலே மீனாட்சி ஆட்சி தான். மதுரை மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை, அது ஆன்மீக மண் மட்டும் இல்லை, வீர மண்ணுவாங்க, பாசம் மண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா மதுரைங்கிறது வீரமண், பாசமண், அதனோட நன்றி மண்ணாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இவர் ஊற்ற விட்டு வைக்கல ப்ரொடியூசரு. அவங்க பிரசவம் பார்த்தாலும் ஒரு நர்ஸு டாக்டரு அதை மட்டும் சொல்லவர். அவங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தா, அந்த டாக்டருக்கு நன்றி மட்டும் சொல்லவர். எல்லாம் சொல்லிட்டார். பார்ப்பார், அவரை விட்டுட்டேன் அப்படிப்பார். நீ வாடா, கார்த்திக் நீ வாடா. இது கடைசியாக எல்லாம் கேமரா எல்லாம் இங்கே வாங்க கூட்டிருக்கணும், எல்லாம் இங்கே நின்று நன்றி சொல்லியிருக்கலாம். ஆமாம், செக்யூரிட்டி அவர் கூப்பிட்டுருக்கலாம். எப்போ மதுரைங்கிறது இது வீரமண் பாசமண்ணும் கூட அது ஒரு நன்றியுள்ள மண் போல இருக்கு. அதுமாதிரி இவருக்கு போட்டியாக அவர் யார் டைரக்டர் ஜான் தாமஸ். அவர் லிஸ்ட்டு போட்டார். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் இதுக்கு பேனா வாங்கியிருப்பார்ல கடையில், கடைக்காரனுக்கு இந்த பேனா கொடுத்த கடைக்காரனுக்கு அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அவர் லிஸ்ட்டு போட்டார். நம்மளுக்கு சரி விடிஞ்சிரும் போலுக்கு இன்றைக்கி. இவர் ப்ரொடியூசர் பேசிவிட்டு நாங்கள் போயிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிருக்கோம். முடிச்சுட்டு அவர் வராரு ரோபோ சார், அவர் நம்ம அனுப்பிச்சிட்டேன், திருப்பி சாலை போட்டு திருப்பி பேச வச்சுட்டார். நான் என்னடா அது திருப்பி முதல்ல இருந்தா? ஆமாம், நான் தாரணியை மறந்துட்டேன். ஓகே, நீங்கள் உண்மையிலே நன்றி. இவங்க பாருங்கள், அவர் ஸ்டூடெண்ட், அவங்க நன்றியை கட்டுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. இப்படியா? எனக்கு தெரியும் வாணி போச்சு தெரியாது சார். நீங்கள் வாணி போச்சோன்னு ஏதாவது சொல்லிக்கிறீங்க, ராணி போச்சுன்னு சொல்லிக்கிருப்பீங்க. எங்கே இழுத்துட்டு வர ஒரு ரோபோட்டை பார்த்து பேசணும். ஓகே, டோட்டலாக இந்த மதுரை 16 மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் மிகப்பெரிய பேர் வரணும். இதில் ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்ரு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் வரணும். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு தடவை வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் பெரிய மேலே போயிட்டாங்க. ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டார், கேமராமேன் பெரிய கேமராமேன் ஆகிட்டாப்ல, மியூசிக் பெரிய வேலை ஆகிட்டார், டைரக்டர் பெரிய வேலை ஆகிட்டார், ஹீரோலாம் ஒரு 4-5 வருஷம் பிஸியாக இருந்தார் அவர். அதே ஒரு தடவை எப்படி வெற்றி அடைஞ்சிச்சோ ஒரு புது யூனிட்டு, அதே மாதிரி இந்த புது யூனிட்டு ஒரு மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து அடுத்து மதுரைக்காரன் மட்டும் வைக்காமல் தஞ்சாவூர்காரன், கும்பகோணக்காரன், திருச்சிக்காரன் எல்லாரையும் நீங்கள் அரவணைச்சு போங்க. நன்றி, வணக்கம். என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொஞ்சம் வீட்டில் நெருக்கமாகவே இருந்தனால, பட் ஆனால் இந்த ஜோக்ஸை பாட்டு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கும், ப்ளஸ் என்னோட டேடி என்னோட மம்மி வந்து என்னோட இந்த மாதிரி ஹி கேன் ஆக்ட், என்னால் முடியும், இவனுக்குள்ளே இந்த திறமை இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.